நாம எப்படி வாட்ஸ்அப் அப்டேட் பண்றோமோ, அதே மாரி திருடங்களும் அவங்கள அப்டேட் பண்ணி என்ன பண்றாங்க, திருடன்ல இருந்து அப்படியே மாறுறாங்க மோசடி மன்னர்களா. அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ கூட்டிட்டு வந்து பட்டாசு விளம்பரம் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில இல்ல, லட்சக்கணக்கில இல்ல, கோடி கணக்குல பணத்த திருடிட்டு போயிருக்கிறாங்க. சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து 100க்கு 85% தள்ளுபடியில நாங்க பட்டாசு தரோம்ன்னு சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 100க்கு 85% அட்வர்டைஸ்மென்ட். அதாவது நான் வந்து பெர்சன்டேஜ்ன்னு சொல்லி யாரையும் குழப்ப விரும்பல. என்னங்கிறேன்னா, ரூ. 100 பட்டாசு ரூ. 85 தள்ளுபடி ரூ. 15 தரேன்னு சொன்னா யாரா நம்புவோமா? நம்புவோமா சொல்லுங்க. நம்ப மாட்டோம்ல. எப்படி அது சாத்தியம்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அப்படிங்கிறது நல்ல தெளிவா பேராசை இல்லாத நியாயமா இருக்கக்கூடிய ஆள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, அதையெல்லாம் தாண்டி 85% தள்ளுபடியாம். ரூ. 100 பட்டாசு ரூ. 5 தராங்களாம். ரூ. 1000 பட்டாசு ரூ. 150 தராங்களாம். இந்த மாரி போனா கடைசியில ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்படிதான் ஏமாந்துருக்கிறாங்க பல மக்கள். கோடிக்கணக்குல பணம் போட்டு. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க இந்த மாரி தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலிபிரிட்டீஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. விஜே சித்து அண்ணா வந்திருக்கிறாரு. அவருக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, மணிமேகலை அக்கா வந்திருக்காங்க. அப்புறமேட்டு ஆட்டோகாரன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா, அந்த ஆட்டோகாரன் யூடியூப் சேனல் அவங்க வந்து பட்டாசு வாங்கிட்டு போய் சின்ன குழந்தைங்களோட, அப்பா அம்மா இல்லாத சின்ன குழந்தைங்களோட போய் அவங்களும் வெடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுல அவங்க இவ்வளோ மோசடி பண்ணியிருக்கிறாங்களே, அதுல என்னடா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆட்டோகாரன் யூடியூப் சேனல் மூலியமா அவங்க போய் ஏழை குழந்தைங்களோட பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தள்ளுபடி விலையில குடுத்துருக்காங்க இல்லையா? அது மட்டும் தான் அவங்க செஞ்ச நல்ல விஷயமா இருக்கும். மித்தபடி எதுவுமே அதுல நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே மோசடி நோக்கத்துல தான் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க வந்து 5000 அனுப்பி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்டாசு கொரியருக்கே வந்துரும். 2000 அனுப்பி விட்டீங்கனாலும் உங்களுக்கு பட்டாசு கொரியர்லயே வந்துரும். கையில குடுக்காதீங்க. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். புரோக்கர்ஸ நம்பாதீங்க. எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துரும். ஸோ, நீங்க வந்து வேணுங்கிற பட்டாச வாங்கிக்கலாம்ன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகள கூறி, அவங்க பேராசைய தூண்டி விட்டு, அவங்கள வந்து என்னென்னலாம் சொல்லி கேன்வாஸ் பண்ண முடியுமோ எல்லா கேன்வாஸும் பண்ணி, அவங்க மைண்ட மாத்திட்டாங்க. ஸோ, அதன் காரணமா மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, "ஏய் ரூ. 100 பட்டாசு ரூ. 85 போக ரூ. 5 தராங்களாம்டி. ஏய் ஆமாப்பா நான் கூட பார்த்தேன்மான்னு" சொல்லிட்டு, பேராசையின் காரணமா, ஒரு அதிகப்படியான ஒரு ஆசையின் காரணமா என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் வாங்கியிருக்கிறாங்க. முன்ன மக்கள் மேல தான் தப்புன்னு நம்ம சொல்லணும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவா எல்லாருமே ஒரு செயல் செய்றாங்கன்னா, அதுல ஒரு ஒரு ரூ. 10 லாபம் இருக்கணும்னு சொல்லி நெனச்சு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒரு ரூ. 60 பட்டாசு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு ரூ. 10 வச்சு ஒரு ரூ. 70 விப்பாங்க. இல்லையா ஒரு ரூ. 15 வச்சு ரூ. 75 விப்பாங்க. இதுதான் நியாயமா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய பட்டாசு. சிவகாசியிலேருந்தே பட்டாசு வாங்கிட்டு வந்தாலும், இப்போ ஒரு புஸ்வானா ரூ. 100 ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, இங்க ஒரு ரூ. 110 விக்கலாம்னு தான் நினைப்பாங்க. எதுக்கோசரம்? போடா இங்கேருந்து சிவகாசி போய் மெட்ராஸ் வாங்கிட்டு வரோம். அவங்களுக்கு ஒரு ரூ. 10 நம்ம லாபம் வச்சு வித்தோம்னா, நம்மளுக்கு அது ஒரு ரூ. 10 வச்சு டீ குடிக்கிற காசாச்சும் இருக்கும். ஒரு 10 பாக்ஸ் வித்துச்சுட்டா அதுல ஒரு ரூ. 100 லாபம் இருக்கும்னு தான் நினைப்பாங்க. சிவகாசியிலேருந்து ரூ. 100 வாங்கிட்டு வந்து, இங்க ரூ. 15 யாராச்சும் குடுப்பாங்களா? மக்களே 5000, 2000 குடுத்து ஏமாந்த மக்களே, சிந்திங்க. இந்த மாரி பட்டாசு வரும்னு சொல்லி ஆசைப்பட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க. புக் பண்ண பட்டாசு வரும், 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 வரும்னு சொல்லி காத்திருந்திருக்கிறாங்க. வந்திருக்குது, வந்திருக்குது. ரூ. 5000 பட்டாசுலாம் கொரியர்ல போட்டு விட்டுருக்காங்க. கொரியர் ஆபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க போனவுடனே என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்க 5000 பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்களா? வந்திருக்குது. இங்க நீங்க ரூ. 650 பே பண்ணீங்கன்னா தான் உங்க கையில டெலிவரி குடுப்போம்னு சொல்லி டெலிவரி கம்பெனிக்காரங்க டெலிவரி சார்ஜ் பயனாளர்கள்ட்ட, நுகர்வோர்கிட்ட, கன்சியூமர்கிட்ட, பட்டாசு ஆர்டர் பண்ணவங்க கிட்ட வாங்கியிருக்கிறாங்க ரூ. 650. இவங்க இந்த பட்டாசு வாங்கிட்டு வந்து பிரிச்சு பார்த்தா தான் தெரியுது. இதுல வந்து ரூ. 5000 பணம் கட்டினவங்களுக்கு ஒரு ரூ. 1500 மதிப்புடைய பட்டாசு மட்டும் தான் இருக்குதுன்ட்டு. ஏமாந்துட்டாங்க. உண்மையிலே பயங்கரமா ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து மக்களுக்கு பழகி போச்சு. இது முழுக்க முழுக்க மக்களோட பேராசை தான். யோசிங்க, சிந்திங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரூ. 10 யாருக்கும் குடுக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இப்படி மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ கூட்டிட்டு வந்து பண்றாங்க அப்படின்னா, செலிபிரிட்டீஸ வந்து செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. அந்த காசாச்சும் அவங்க எடுக்கணும்ல. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 சேர்த்து தான் விப்பாங்க.
அவங்கள கூட்டு வந்து விளம்பரம் பண்ணுறதுனால இவங்க ஒன்றும் கம்மியாக கொடுக்க போகிறதுன்னு கிடையாது. இப்போ குறுக்கால வந்து செலிப்ரிட்டிஸாக வந்தவங்களுக்கு தான் கெட்ட பேர். நாளை பின்ன அவங்க எதுக்கும் போய் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயம் யாராச்சும் செஞ்சால் கூட இவங்க ப்ரமோஷனுக்கு போக மாட்டாங்க. ஐயோ போயா, ஏற்கனவே ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாயா, இப்போ நான் வந்து பண்ணேன்னா நீ எதோ ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற பேர் கெட்டு போயிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தான் அது தர்ம சங்கடம். மக்கள் ஒருத்தருடைய பேராசையின் காரணமா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சிருக்குதுன்னு பாருங்க. அவங்க செலிபிரிட்டிஸாக வந்தவங்க கூட வந்து பார்த்தோம்னா ஓகே, இது வந்து ஒரு நல்லது செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நிறையா ஏழை மக்கள் இருக்கிறாங்க, நடுத்தர குடும்பத்து மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பயனடையும்னு சொல்லி தான் அவங்களும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி அவங்க பண்டியுமே கூட மக்கள் சிந்திக்காம விட்டுட்டாங்க. எந்த பயனும் இல்லை. அவர் சொல்ற மாதிரி எந்த பயனும் இல்லை.